கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ரெகோபோத் ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாள் முழுவதும் உங்களை அவர் நடத்துவாராக. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஜனங்களாக, செபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான், மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. மிகுந்த ஜலப்பிரவாகம், கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது. உங்கள் வாழ்க்கையில மிகுந்த ஜலப்பிரவாகம், உங்கள் குடும்பத்திலே மிகுந்த ஜலப்பிரவாகம், எங்கு போனாலும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உங்கள் குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? அந்த பிரச்சனையை எப்படி தாண்டி போவது? அந்த போராட்டங்களை நாங்கள் எப்படி தாண்டுவது? அந்த பாடுகளை நாங்கள் எப்படி தாண்டி போவது? எங்களை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்கள், எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து எப்படி நாங்கள் வெளியே வருவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் எப்படி தாண்டுவோம் என்று எங்களுக்கு புரியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் அணுகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அவர் அதிசயங்களையும் செய்வாராக. மிகுந்த ஜலப்பிரவாகம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீர்கள். உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறவராக, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கேட்டு உங்களை அந்த மிகுந்த ஜல பிரவாகத்திலிருந்தும், அந்த போராட்டத்திலிருந்தும், பிரச்சனையிலிருந்தும், பாடுகளிலிருந்தும் உங்களை அவர் விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களை சுற்றி மிகுந்த ஒரு ஜல பிரவாகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது போல உணர்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தை சுற்றி மிகுந்த ஜலப்பிரவாகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை போல உணர்கிறீர்களா? பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எங்களுக்கு எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும்? நாங்கள் எப்படி விடுதலை ஆவோம் என்று இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு நாள் படகிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோரும் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த படகிலே இயேசு கிறிஸ்து கப்பலின் அந்த பின்னணியிலே தலையணை வைத்து சாய்ந்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது காற்று அதிகமாக வீசினபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் அந்த பிரயாணம் செய்த அந்த படகு முழுவதும் தண்ணீர் நிரம்பத்தக்கதாக, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக, அந்த படகை, அந்த போட்டை நிரப்பி அவர்கள் அமிழ்ந்து போகத்தக்கதாக ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. சீஷர்கள் எல்லாம் அலறினார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாதே என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த கடல் கொந்தளிப்பு நின்றது, காற்று வீசினது அடங்கினது. இன்றைக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பல கொந்தளிப்புகள், உங்கள் குடும்பத்தை சுற்றி மிகுந்த ஜலப்பிரவாகம்
உங்களை சுற்றி கொண்டிருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அது உங்களை அணுகாது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறபடி மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அதிசயம் செய்து உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை முடிச்சு வைக்கலாம். பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம் அப்பா. பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உண்மை அவர்களை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை சுற்றி அவர்கள் குடும்பத்தை சுற்றி அனைவரை மிகுந்த ஜலப்பிரவாகம் போல போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் அணுகாதபடி, அவர்கள் குடும்பத்தை அணுகாதபடி இன்றைக்கு ஒரு விடுதலை தருவீராக. இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே ஜலப்பிரவாகம் போல் சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கட்டளை கொடுக்கிறோம். இறையாதே, அமைதலாயிரு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.